எங்கேயுமே வைக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா எங்கே இருக்கிற மக்களும் சாகக்கூடாது. அது தமிழ்நாட்டு மக்கள் வேறு மாநிலத்து மக்கள்னு இல்லை, இது பொதுவாக கூடாதுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அதுக்காக தான் நான் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். மற்ற ஊர்லலாம் வைக்கக்கூடாது, இங்கே கொண்டாந்து வைக்கிறதுக்கு எங்கள் தமிழர்களை வந்து நீங்கள் என்ன சோதனை சாலை எலியாக நினச்சிங்களா, டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிடைச்ச ஒரு கருவியா அப்படின்னு கோபமாக பேசுனதை நீங்கள் எந்த அடிப்படையில் பேசுகிறீங்க அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேசுகிறார். அதை விட நீதிபதிகளை விட வழக்கறிஞரே, அவங்க ஸ்டெர்லைட்டில் போட்ட வழக்கறிஞர் சுந்தரம்னு பேர், அவர் 2-3 வழக்கில் வந்து அவர்கிட்ட வாதாடும் போது கோர்ட்டெலாம் முடிஞ்ச பிறகு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க வழக்கறிஞர்கள். அந்த சமயத்தில் அவர் சொன்னார், நான் தொடர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே வரேங்க. அவர் வழக்கறிஞர்கிறதால தலைவருடைய மறுபக்கம்லாம் தெரியாது, ஒரு வக்கீல் மாதிரி தான் பார்த்துருப்பார், ஒரு தலைவருங்கிற மாதிரி தான் தெரியும். அப்போ அவர் சுந்தரம் சொன்னார், உங்களை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரேங்க, உங்களுடைய அணுகுமுறை, அந்த தெளிவான அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிற முறை, வாதத்தை எடுத்து வைக்கிற முறை, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மூத்த வழக்கறிஞருக்கு உள்ள அனுபவங்கள் எனக்கு நான் உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். நான் வந்த உடனே சத்தம் போட்டு பேசுவேன், எப்பயுமே சவுண்டாக பேசுவேன், அது கூட தப்புங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கீங்க, நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன ரொம்ப பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சி வழக்கறிஞர்களாலேயே பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு, நீதியரசர்களாலேயே பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு அவர் பணியாற்றினார். அது மட்டும் இல்லாமல் நீதி நிறுவனம், இது வழக்கு மன்றத்தையும் தாண்டி அந்த வழக்கில் தலைவர் வைகோவுடைய பங்கு எப்படி இருந்ததுன்னா, சட்ட பிரச்சனைகளை மட்டுமே சொல்லாமல் இதற்காகவே வந்து அமெரிக்காவில் இருக்கிற சுற்றுச்சூழல் அறிஞர் ஒருத்தர் டாக்டர் மார்க் செர்னக் அப்படின்னு அவர் பேருங்க, அவர் உலகம் தழுவிய அளவில் இதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு என்னென்ன தடை இருக்கிறது அப்படிங்கிறத ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞர். அவர்கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு கொடுத்து அவர் ஆய்வு செய்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையில் பேரழிவு ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் வச்சார்.